டாபிக் என்னன்னா, என்னோட பேட் ஹேபிட்ல இருந்து என்னால் வெளியே வரவே முடியலைங்க. நான் அதுலேருந்து வெளில வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் என்ன அறியாமலேயே நான் திரும்ப அதையே பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கொஷின். எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது அது எவ்வளோ காலத்துக்கு பழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். சில பேருக்கு 5 இயர்ஸ், சில பேருக்கு 15 இயர்ஸ் ஏதோ ஒரு ஹேபிட்டை வளர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 15 இயர்ஸ் ஒரு ஹேபிட்டை ஒருத்தர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறப்போ அதுலேருந்து எப்படி வெளில வர்றது? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை பார்க்கணுன்னா, நான் எதுக்காக ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறேன். பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட் தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிறோம். பட் இங்கே பிரச்சனை வந்து அந்த ஹேபிட்டே கிடையாதுங்க. இதோட கோர் ப்ராப்ளம் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அது தெரியணும்னா ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இந்த ஹேபிட்டை பண்ணுறேன்னு பார்க்கணும். நான் எதுக்காக இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறேன்? ப்ளஷர். எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ளஷர், சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ரைட். இப்போ இந்த ப்ளஷர் வந்து இது எனக்கு ப்ளஷர் தான் அப்படி கொடுக்குதுன்னா நான் ஏன் பேடாக ஃபீல் பண்ணுறேன்? ஏன்னா இந்த ப்ளஷர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது. இப்போ இந்த ப்ளஷரே வந்து லைஃப் லாங் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இது கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ளஷர் முடிஞ்ச உடனே இதோட விளைவுகளை வந்து நான் பார்க்குறேன். ஸோ எங்கள் ப்ராப்ளம் என்ன? அந்த ஹேபிட் கிடையாது, ஏன் மைண்டை இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்க்கு மட்டும் கிடையாது. என் லைஃப்பில் நான் காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நான் எடுக்கிற சாய்ஸஸ் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எதில் ப்ளஷர் கிடைக்கும் அதை நோக்கியே என் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கோர் அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணாமல் இந்த ஹேபிட்லேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாதுங்க. திரும்ப அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கள் ஆக்சுவலான ப்ராப்ளம் என்ன? நான் என்னோடய மைண்டை இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூம் வந்து குப்பையாக இருக்குது. இப்போது நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறேன். ரூமை க்ளீன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. அந்த பண்ணுற வேலைலாம் கடுப்பாக தான் போகுது. பட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. அந்த ஸ்பேஸ் என்னால் நல்லா மூவ் பண்ண முடியுது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் பண்ண நினைக்கிற விஷயத்தை என்னால் பண்ண முடியுது. விச் மீன்ஸ் அது என் லைஃபோட குவாலிட்டியை மாற்றுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இதுவே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என் ரூம் குப்பையாக இருக்குது, பட் என் மைண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதுனால எனக்கு வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கிற தாட்டே வர மாட்டேங்குது. லைக் ரூம் அழுக்காக இருக்குன்னு தெரியும், ரூம் குப்பையாக இருக்குன்னு நான் க்ளீன் பண்ணணுன்னு அந்த டேட்டா இருக்குது. பட் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து இது வந்து லிஸ்ட்லேயே இல்லை. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே பெட்டில் படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் வேணும். ஸ்டேட்டஸ் போய் பார்க்குறேன், அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம் போகிறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன், யூடியூப் போகிறேன், வீடியோஸ் பார்க்குறேன், ஷேர் பண்ணுறேன். திரும்ப அதுக்கப்புறமேட்டு போர் அடிக்குது. சரி ஓகே, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது. சரின்னு வந்து ஸ்நாக்ஸ் ரூமில் பார்க்குறேன், ரூமில் ஸ்நாக்ஸ் இல்லை. சரி ஓகே ஸ்விக்கியில் ஒன்று ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம். பட் அது எஃபர்ட். அவ்வளோ எஃபர்ட் யார் போடுவா? ஸோ படுத்துக்கிட்டே நான் வந்து உட்காந்து ஏதாவது வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னா ஸ்விக்கிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நான் படுத்து சாப்பிட போகிறேன். ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ரூம் இன்னும் க்ளீன் பண்ணல. இப்போ இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கிற அந்த தாட்டு என் தலையில் ஒரு பாரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சி அந்த ஒரு அது பேஸ் பண்ண எனர்ஜி இருக்குல்ல, அது நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரூம் க்ளீன் பண்ணணும்னு தாட் வந்தோடனே நான் போய் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு செலவாகிருக்க எனர்ஜியோட ஒரு 20 மடங்கு அதிகமாக செலவாயிருக்கும். நான் அதை பண்ணணும்னு நினச்சி. ஸோ இப்போ நான் வந்து இந்த சாய்ஸ் எடுத்ததுனால, இன்ஸ்டன்ட் ப்ளஷர் என் மைண்ட் வந்து அப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, என்னோடய மைண்டும் சரி, என்னோடய உடம்பும் சரி, என்னோடய கரன்சி, நான் சேர்த்து வச்ச பணமும் சரி, எல்லாமே காலி. ப்ராப்ளம் எதுன்னு புரியுது அவங்களுக்கு? அந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷர் என் லைஃப்பை வந்து நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் விஷயம். ஸோ என் மைண்டு வந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்கு நான் பழகி வச்சுருக்கிறதுனால அது ஆட்டோமேஷன்லேயே ஓடிட்டுருக்கு. அங்கே வந்து நாங்கிற அந்த சென்டர் இல்லை, அந்த சென்டர் தான் மிஸ் ஆகுது. இப்போ அந்த சென்டர் இல்லாததுனால மைண்டை வந்து அதுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்பப்போ கான்ஷியஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹேபிட் வந்து குயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்படி இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்கு பழக்கப்பட்டிருக்க அந்த மைண்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டை வந்து குயிட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களை அறியாமலேயே அது உங்களை பண்ண வைக்கும். ஒன்ஸ் மைண்ட் வந்து அந்த ஹேபிட்டை பண்ணி அதுலேருந்து ப்ளஷர் அனுபவிச்சதுக்கப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் வெளில வந்து பார்க்கும்போது உங்களை நினச்சி உங்களுக்கே பேடாக ஃபீல் ஆகும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் பிரச்சனை எதுன்னு பார்த்தா, நான் என்னோடய மைண்டை இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்கு பழக்கி வச்சுருக்கிறது தான். ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ரீவயர் பண்ணணும். எப்போல்லாம் உங்கள் மைண்ட் வந்து ப்ளஷர் ட்ரிவனாக இருக்கோ அப்போல்லாம் வந்து டிலே பண்ணி பழகணும் அந்த ப்ளஷரை.
இதுதான் வந்து நீங்கள் டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறமேட்டு நான் பிரியாணியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. அது வந்து என் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணுது, ஸோ அதனால் வந்து டோட்டலாக குயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் பைக்கில் ட்ரைவ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு ஃபேவரட்டான கடையிலேருந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து அடிக்குது. இப்போ உங்கள் மைண்ட் சொல்லும், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே சாப்பிட்லாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல அது வந்து முக்கியம் கிடையாது. பட் இந்த வெயிட் இருக்குல்ல, ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், உங்கள் மைண்ட் வந்து எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது, ஓகே வாங்கித்தரேன், வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுத்தி வைக்கிறீங்கள்ல, அதுதாங்க விஷயமே. ஸோ இப்போ வந்து அங்கே சென்டர்னு ஒன்று வரும். மைண்டை வந்து ஆட்டோமேஷன்லேயே ஓடிட்டு இருந்தது. இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குற அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பேச்சை மைண்டு கேட்கும். இப்போ வந்து அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல அது இம்பார்ட்டண்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு டெசிஷன் எடுத்துருக்கீங்கன்னா மோர் தென் 70% நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாமல் கிளம்பிடுவீங்க. இப்போ என்னென்னா அந்த அவேர்னஸ் வந்து நீங்கள் கொண்டு வர்றது தான் விஷயம். ஸோ இப்போ இந்த 5 நிமிஷம் வெயிட் என்ன பண்ணுன்னா, என்னை வந்து அங்கே விட்னஸ் பண்ண வைக்கும், என் மைண்ட் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத அதை நான் வந்து பார்த்துட்ருப்பேன். அதுதான் வந்து உங்களோட பவர். இப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் ரியல் செல்ஃபில் இருந்து அந்த ஒரு ஹேபிட்டை பார்ப்பீங்க. விச் மீன்ஸ் உங்கள் மைண்டுக்கும் உங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். எப்பயுமே மைண்டாகவே இருக்கிற நீங்கள் மைண்ட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த விட்னஸாக இருந்து பார்ப்பீங்க. மைண்ட் அது ஏதோ சொல்லினே தான் இருக்கும். பட் அந்த பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கள, அதுதான் இம்பார்ட்டண்ட். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும். இதுக்குன்னு ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 மினிட்ஸ் நான் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பண்ண முடியாது. நானே அங்கே இருக்க மாட்டேன், ஒரு கிரேவிங்கில் போய் சாப்பிட்ருவேன். பட் இது வந்து நான் பழக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, என் மைண்டை வந்து நான் வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அதுக்காக தான் நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்னு எல்லாரும் சொல்கிறது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களோட மைண்டுக்கும் உங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும்போது தான் நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து விட்னஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெடிடேஷனாக பேசிக்காக என்னென்னா, நீங்கங்கிற அந்த சென்டர் அங்கே இருக்கும்போது தான் உங்கள் லைஃப் வந்து பெட்டராக ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட் கிடையாது, அது உங்கள் லைஃப் அஃபெக்ட் பண்ணது தான் ஷியோராக பண்ணுது. எஸ், பட் நீங்கள் அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து உங்களால் வெளில வரவே முடியாது. அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா நீங்கள் உங்களோட செல்ஃபோட கனெக்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் மைண்டை வாட்ச் பண்ண முடியும். எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியும். நம்ம ஒரு ஹேபிட்டை க்ரியேட்டும் பண்ண முடியும். அது எத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து உடனே நடக்கிற ஜேர்னி கிடையாது. இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் கீழே விழுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக திரும்ப எந்திரிச்சு ஓடுறீங்க அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in the next video. Bye.